ஒரு மளிகை கடை வைக்கணும்னா ஒரு 25 லட்சம் ரூபாய் செலவாகும். ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவாகும். இதுவே ஹைப்பர் மார்க்கெட் டிமார்ட் மாதிரி வைக்கணும்னா ஒரு 3 இருந்து 5 கோடி ரூபாய் செலவாகும். ஆஸ் அ கஸ்டமரா நான் என் வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான பொருளை வாங்கணும்னா நான் எங்க போவேன் அப்படின்னு சொன்னா நான் ஹைப்பர் மார்க்கெட் தான் போவேன். ஈவன் எனக்கு அந்த மளிகை கடைக்கார அண்ணன் தெரிஞ்சிருந்தாலும் கூட என்னுடைய சாய்ஸ் எதுன்னு சொன்னா ஹைப்பர் மார்க்கெட். ஏன்னா அங்க எல்லா பொருளும் என்னால பார்க்க முடியுது, எனக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு, அதோட விலையை பார்க்க முடியும், என் பட்ஜெட்ல என்னால பொருள் வாங்க முடியும். ஆனா இந்த மளிகை கடையில என்னால எல்லா பொருளையும் பார்க்க முடியாது, அதோட விலையும் எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த மளிகை கடைக்கார அண்ணன் இன்னைக்கு எப்படி வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ல ஆன்லைன் ஸ்டோர் இருக்கோ அதே மாதிரியான ஒரு ஓன் ஆன்லைன் ஸ்டோரையும் அவர் வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா என்னால எல்லா பொருளையும் பார்க்க முடியும், என்னோட கன்வீனியன்டான டைம்ல என்னால பர்ச்சேஸும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கறதுனால என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாருன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மளிகை கடைக்கார அண்ணன் தான். அதனால ரீட்டைல் ஓனர்ஸ் உங்க பிசினஸ் டிஜிட்டலுக்கு அப்டேட் பண்ணுங்க. உங்களோட எல்லா கஸ்டமரும் உங்களுக்கான பெர்மனன்டான கஸ்டமரா மாறுவாங்க. வணக்கம்.